இறக்க போறவன கஷ்ட காப்பாற்றி கொடுத்தேன். முதலே சொன்னேன் அழுவ வேணான்னு. இறக்க போறவன காப்பாற்றி கொடுத்தனா, அப்ப காப்பாற்றி கொடுக்கும் போது அவன் வந்து டாக்டரே சொன்னாங்க பிழைக்க மாட்டான். உண்மையிலையா? ஆனா நான் ஜவால் விட்டு சொன்னேன், அவனை காப்பாற்றி தரேன், பழைய உடம்பு குணம் தரேன், பழையபடி சாப்பிட்ற மாதிரி பண்ணி தரேன், நல்லா திரும்ப அவன் நல்லா இருப்பான்னு. நல்லா தானே இல்லையா? நல்லா இருந்தான். ஆனா அதுலயும் ஒரு விளக்கம் சொன்னேன், அவளை தொட்டால் மரணம் அடைவான். என்ன சொன்னேன்? அவளை தொட்டால் மரணம் அடைவான். விதி அது மாதிரி இருக்குது. அவளை விட்ட சொல்லு. தான் கோயிலுக்கு அவனால வர முடியலனாலும் எனக்கு ஒரு ஃபுல் பாட்டில் ஒரு மாலை வந்து நான் பார்க்க சொல்லு, அவன் உயிரை காப்பாற்றுறேன்னு சொன்னா. ஆனா அவன் கொண்டு வந்து நான் பார்க்கல. அதே போல அவளையும் அவன் விடல. கடைசி என்ன ஆச்சு விதி? அவன் நல்லா தான் இருப்பா. யார் விதி போனது? தன் மகன் இறக்கப்பட்டான். தன் பேர குழந்தை வந்து பிறந்த நாள் அன்று இறந்துச்சு. ஒரு குழந்தை 20 பேரும் ஹாஸ்பிட்டல் காலத்துக்கு எழுதிங்க. அடுத்து ஒரு பொண்ணு இறந்துச்சு ஒரே வீட்டில். எல்லாமே 35 வயசு 1 வயசு எல்லாமே வேற எல்லாமே. அந்த பொண்ணு என்ன செஞ்சு சாமிக்கு போன் பண்ணிட்டாங்க. சாமிக்கு போன் பண்ணி அவரை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, அவரை மனவேதனைப்படுத்தாதீங்க, நான் இருக்க மாட்டேன், என் விதி முடிய போகுது. அதே போல கணவர் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ என்ன வந்து பாரு, நான் பார்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லையா? அதே போல திரும்ப அடுத்த ஒரு குழந்தைக்கு வந்து வயிற்றால வாங்கி பெட்ல சேர்த்துனாங்களா? நான் ஒரே சொன்னேன், என்ன வந்து பாரு, பெட்லையும் சேர்த்தோம்னா ஊசி போனோம்னா நான் பார்த்துக்கிறேன். பெட்ல சேர்த்தோமா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. இப்ப குடும்பத்துல நடக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்த ஆணுக்கு பட்டு ஆகாம இருக்குதாயா? மஞ்சள் கை கட்டினவனுக்கு அவனுக்கு எந்த தொந்தரவும் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். உன் வீட்டுல 2 சேவனம் இருக்குது, அந்த சேவனை நான் எடுத்து கொடுத்துறேன். ஏற்கனவே ஒரு சேவனை நாயே பத்திச்சா அப்படி காட்டினா அந்த பயரோட பத்தி விட்டாரு. என்ன விளக்கம்? அந்த வீடு குழியா இருக்கும்போது சொன்னேன், அந்த வீட்டை முதல்ல நல்லா மேடு எடுத்துக்கினேன் அவருக்கா. அப்ப பசுமாடு இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிச்சு. திரும்ப இந்த வீடு கட்டினதே சரியில்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா. 2வது விஷயம். 3வது விஷயம், அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஒரு காமலை மாதிரி வந்து நான் வந்து பார்க்கல இறந்துடும் தெரியுமா? காமலே ஆக்சிடென்டா. ஒரு பையனை காப்பாற்ற பணம் தரேன்னு சொல்லி காப்பாற்ற தெரியுமா? புரியுதா? ஆக்சிடென்ட் ஆகி கண்டிப்பா. ஆனா அதே வீட்டில் ஒருத்தர் பைத்தியம் முடிஞ்சு ஒருத்தர் முடியாது தெரியுமா? கொஞ்சம் தான் காரணம் காப்பாற்றணும் இல்லையா? இப்போ சொல்றேன், அந்த வீட்டில் தான் இருக்குது, பங்காளி தான் வச்சது, வேற யாரும் கிடையாது. மாமன் மச்சான் ஒருத்தர், மொத்தம் 3 பேர் கணக்கு நிலைக்கு நீ சேவனை நான் முடிச்சு கொடுத்து நல்லபடியாக காப்பாத்தி உன வாழ வச்சு நல்ல வாழ வச்சுருமா? வேற என்ன வேணும்? இனி எந்த உயிர் சேதமும் வரக்கூடாது. கர்ப்பசாமி பாவலையே சமயமே பா, இனி எந்த உயிர் சேதமும் கொடுக்க மாட்டேன். சரியா? அதே போல ஒரு பொண்ணு வீடு கட்டி கட்டிச்சா, அப்ப நான் அங்க எடுத்து வந்தனா, அப்ப வந்து ஒரே வார்த்தை ஒரு குழியில பார்த்துட்டு ஒரு எலுமிச்சை கூட வந்துச்சா, ஒரே ஒரு பழத்தை மட்டும் பண்ணா 4 அறுத்து போட்டு இந்த வீடு கட்டளை ஏறி பால் கட்டி வந்து பாருங்க. வீடு கட்டியாச்சா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு கேட்குறது, என்ன சொல்றாரு கேட்குறது. என்ன வந்து பார்க்கணுமா இல்லையா? நான் என்ன சொன்னேன், வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போயிட்டு பாருங்க, அந்த சொல்லிட்டு இருந்தேன். அதே போல ஆம்பளை பார்த்தனா இல்லையா? வாழ்க்கையிலே வேற ஒருத்தர் எழுதிட்டு உங்களை காப்பாற்றி இல்லையா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன்? 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா இதே மாதிரி மருந்தை குடிப்பான், உயிர் இறக்காது. ஸ்டேஷனுக்கு போவீங்க, போலீஸ் உங்களுக்கு தான் பேசுவாங்க. 17 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தேன். நான் என்ன சொன்னா அதான் நினைச்சு. இந்த பிள்ளைக்குமே கல்யாணம் கட்டிச்சு, நான் சொன்ன அப்படிதான் கட்டிடுச்சு. ஒரே விஷயம் சொன்னா, நீங்க சொன்னா கட்டிக்கிறேன், இல்லாட்டி கட்டிக்க அப்படின்னு. ஆனா இந்த பொண்ணு வீட்டுல சிக்கல் இருக்கு. ஒண்ணு வீட்டை வித்துடணும், இல்ல வேற ஒரு மாத்திக்கணும். சரி, ஒரு வெள்ளை எடுத்துட்டு வா, எவன் உள்ளவனா அவன் வழிபட வச்சிடறேன். போய் எடு, அது வைத்தியம் எடுத்து பண்ணிக்கலாம். வெள்ளை வந்துட்டா கிளீன் பண்ணி வேண்டிதான். கருப்பசாமி சரி, தவறா பேர் சாமி. வாயா
ஒரு விபத்தை மட்டும் கொடுக்கும் அவனுக்கு நம்மளும் கொடுக்க சரியா? நீ சனியிலே போயிடணும், நீங்களாம் இருக்கக்கூடாது. அங்கே போய் நல்லா நிம்மதியாக தொழில் ஓட்டி கொடுக்குறப்பா, கடன் ஓட்டி வெளியே வச்சுடுறேன் சரியா? பையன் 2 வாட்டி கடன் வந்து ஒன்று கூட பேச மாட்டான். மடியை பிடி, மறுநாள் கனவு வருவான், பேச போட்டாரு.